ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கச்சோரி செய்கிறதுக்காக 1/2 கிலோ கோதுமை மாவும் பிஞ்ச் அளவு சோடா மாவு போட்டிருக்கேன். அப்புறமா சால்ட் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஓமத்தை அதுவும் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து நல்லா இந்த மாதிரி நல்லா 2 கையில் தேய்ச்சி விடுறதுனாலும் தேய்ச்சி விட்டு போடுங்க, வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக வெண்ணெய் போட்டு பிசைஞ்சிக்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் எண்ணெயும் நெய்யும் எதுனா ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்படியே கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள். நல்லா இது மாதிரி பண்ணிவிட்டு சாஃப்டாக இருக்கும். அதுதான் பிஞ்சு இது போட்டிருக்கேன், சோடா மாவு நிறைய போடல. லாஸ்ட்டில் பிசைஞ்சு முடிக்கும் போது கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி, நெய்யோ இல்லை வெண்ணெயோ எதனா ஒன்று ஆட் பண்ணி இதை மாதிரி பிசைஞ்சிட்டிங்கன்னா பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது நல்லா சாஃப்டாக அழுத்தி பிசைஞ்சு கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த சைஸில் உருண்டை எடுத்துக்கலாம். இந்த சைஸ் உருண்டை பிடிச்சா போதும். இதை நம்ம அப்புறமா உருண்டை பிடிச்சிக்கலாம். அதுக்காட்டியும் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பேன் வச்சு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம நல்லா ஊற வச்ச பட்டாணி எடுத்திருக்கேன் நான். இல்லை உங்களுக்கு பச்சை பட்டாணி கிடச்சாலும் பரவாயில்ல. ஆனால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். ஒரு 10 நிமிஷம் அளவு பண்ணிங்கன்னா போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். அது நல்லா கொஞ்சம் சாஃப்டாகிடும் பட்டாணி. கொஞ்சம் உருளைக்கிழங்கும் வேக வச்சு மசிச்சு எடுத்துருக்கேன். கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க 1 ஸ்பூன் அளவு. தனியா போட்டுக்கோங்க 1 ஸ்பூன் அளவு. அப்புறம் சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு. அப்புறம் காஞ்ச மிளகாய் 2. எல்லாத்தையும் ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் 1 கிலோன்னா அதுக்கு அதிகமாக பண்ணிக்கோங்க. நமக்கு மசாலா எவ்வளோ வைப்போமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். இப்போது சோம்பு கொஞ்சம் சீரகம் போட்டு உருளைக்கிழங்கு அதில் போட்டுக்கலாம். அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் சால்ட்டு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. மாங்காய் பொடி, அப்புறம் மிளகுத்தூள் 1 ஸ்பூன், அப்புறமா கரம் மசாலா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் மேத்தியை நல்லா இந்த மாதிரி நசுக்கி போட்டுருங்க. அந்த எல்லாத்தையும் நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்கள், வறுத்து எடுத்துருக்கோம்ல, சோம்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பட்டாணியும் இந்த மாதிரி அரைச்சி கரப்பாக அதில் கலந்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவில் வச்சு மீடியமாக அதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம ஊற வச்சதை சப்பாத்தி மாவை எடுத்து நல்லா இந்த மாதிரி பண்ணி அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறோம். நல்லா ஸ்டஃபிங் பண்ணி நல்லா அப்படியே நல்லா உருண்டையாட்டம் ஆக்கிடுங்க. உள்ளே பூர்ணம் வச்சுருக்கிறது தெரியவே கூடாது. நல்லா இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சப்பாத்தி கட்டை எதுவுமே தேவையில்லை. இதை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ண போகிறோம். அதிரசம் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தட்டி நல்லா அதிரசம் மாதிரி கையில் வச்சு தட்டி எடுத்து போட்டு இந்த மாதிரி ஸ்லோவில் வச்சு எண்ணெயை உள்ளே விட்டு பொறியிட்டோன்னிட்டு நல்லா பாருங்கள், அப்படியே உள்ளே இருந்து அழகாக எடும்பி மேலே வரும். அதை எடுத்து நம்ம நல்லா செவந்த பிறகு எடுத்துக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.